2 3 4 5 6. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஷரப் உங்கள் கிளையோட இந்த பார்க்கில் முஷரப் பார்க்கில் உங்கள் இந்த ப்ரோக்ராம் நடந்து கொண்டு தமுகவோட இது 3வது துவக்க விழா, ரைட்? ஓகே, இந்த முஷரப் கிளையோட தலைவராக நீங்கள் சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அது இன்னைக்கு நடந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப ஆக்சுவலி இது எங்கள் என்விஎஸ் வீடியோ சார்பாக நாங்கள் உங்களை பேட்டி எடுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு நடந்த இந்த நிகழ்வு என்பது உண்மையிலேயே மிக சந்தோஷமான நிகழ்வாக இருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், நாம் நம்முடைய தேசத்திலிருந்து பிழைப்புக்காக இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த இடத்திலே நம் சமூகத்திற்காக வேண்டி ஏதேனும் செய்ய வேண்டும் என்கின்ற அவாவோடு தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடின் அதனுடைய ஆக்கப்பூர்வமான பணிகளை இங்கே முன்னெடுத்து செல்வதற்காக வேண்டி நாம் அந்த இயக்கத்திலே இணைந்து மிக சிறப்பான முறையிலே அந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக வேண்டி இங்கே இப்படி ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி ஒரு குடும்பமாக செயல்படுகின்றோம் என்பது மிக மனதுக்கு நெகிழ்வு தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இன்றைக்கு அமைந்தது என்பது என்னுடைய இன்ஷா அல்லாஹ். ரொம்ப சந்தோஷம். நான் இன்னொன்று கேள்விப்பட்டேன், உங்கள் கிளை தான் நம்பர் 1. யார் என்ன சொன்னாலும் ஃபஸ்ட்டு நம்பர் 1ல் முஸ்லிம் கிளை. அதை பற்றி, அதாவது நம்பர் 1 அப்படிங்கிறதுல நாங்கள் அந்த இலக்கை நோக்கி போகல. ஏன்னா இன்றைக்கி நான் பார்த்தேன் இங்கே கப்பல்லாம் வச்சுருக்கிறீங்க கிரிக்கெட் டீம் மேலே. நான் காலையில் ஷூட் பண்ண வரும்போது நான் பார்த்தேன் கிரிக்கெட் மேட்ச் ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கேள்வி பதில் ரொம்ப அதாவது நாம் அந்த நம்பர் 1 என்ற இலக்கை நோக்கி நாம் பயணிக்கல. இந்த சமூகத்திற்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை எங்களை முன்னோக்கி செல்ல வைக்கின்றது. ஆக நாம் இந்த ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஏற்படுத்தி இங்கே செய்ய வேண்டும் என்று எங்களுடைய 3ஆம் ஆண்டு நிகழ்வாக அமைப்பதற்காக நாங்கள் முடிவெடுத்த போது, வெறுமென ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் மாத்திரமல்ல, இளைஞர்களுக்கான உடற்பயிற்சி, அதற்கு ஒரு தளமாக இதை அமைத்தோம் என்று சொன்னால், இது ஒரு குடும்பமாக இங்கே அவர்கள் அந்த சந்தோஷத்தை கழிப்பதற்காக அமையும் என்பது எங்களுடைய நிர்வாகம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவுதான் இது. அதன் அடிப்படையிலே தான் நாங்கள் வருகின்றவர்களை மிக ஒரு நல்ல முறையில், என்னென்றால் எங்கள் கிளையை நோக்கி வரக்கூடிய எல்லாமே எங்களுடைய உடன்பிறவா சகோதரர்கள், ஒரு குடும்பத்தினுடைய தாய் மக்கள். அவர்களுக்காக வேண்டி நாங்கள் உபசரணை செய்ய வேண்டும். அவர்களுக்கு மனம் அந்த எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு சகோதரர் வீட்டுக்கு சென்றால் அந்த சகோதரர் எப்படி அவர்களை உபசரிப்பார்களோ அது போன்ற உபசரிப்பை நாங்கள் கொடுக்க வேண்டும். அதன் மூலம் அவர்கள் மிக தெளிவான ஒரு விழிப்புணர்வை இங்கே பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த நிகழ்வை நாங்கள் இங்கே 3ஆம் ஆண்டு நிகழ்வாக இங்கே அமைத்தோம். இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு தான் நாம் அனைவரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். கேமராவில் வாங்க. நானும் பார்க்குறேன், காலையிலேருந்து ரொம்ப ஓடி 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 அந்த வயரு இந்த வயரு அந்த லேப்டாப் வச்சு நேரடியாக நீங்கள் இந்தியாவிலேருந்து அண்ணனோட பேச வச்சிங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக மக்கள் இன்றைக்கி உங்களுக்கு என்விஎஸ் வீடியோ யூடியூப்லேருந்து பார்க்குறாங்க. அதை பற்றி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவருக்கன் சலாத்தையும் நன்றியையும் எல்லாம் வல்ல இறைவன் மீதும் அவர்களுடைய அன்னடியார்கள் மீதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆர்வம் மத்தியில் அவங்க செயல்படும் பொழுது அவங்களுக்கு பின் இருந்து ஒரு ஆள் செயல்படுறதுங்கிறது தான் முழுமையான வெற்றி எப்பொழுதுமே இருக்கும். அப்படிப்பட்ட பார்க்கும் பொழுது முஷரப் கிளையை நீங்கள் ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, எத்தனோ இரவுகள் நாங்கள் 12 மணி வரைக்கும் உட்காந்துலாம் பேசியிருக்கோம் இந்த நிகழ்ச்சிக்காக. சொல்லப்போனால் இவங்க தலைவர், செயலாளர், இவங்க பொருளாளர், இந்த நிர்வாகிகள் எல்லாருமே கடுமையாக உழைச்சிருக்காங்க. அவங்க உழைப்பிற்கு பின்னாடி நம்ம ஒரு சாதாரண இந்த இன்றைக்கி நடக்கிற இந்த உழைப்பு நம்ம செய்யலை அப்படின்னா அது ஒரு மனிதாபிமானற்ற செயலாக தான் இருக்கும். என்னுடைய முழுக்க கான்சன்ட்ரேஷன் எல்லாம் எப்படின்னா, இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய செலவில் இந்த ப்ரோக்ராம் நடத்தும் பொழுது நம்மளுடைய பங்களிப்பு முழுமையானது மனநிறைவாக நம்ம செய்யும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் இந்த ப்ரோக்ராம் முழுமையான வெற்றி நமக்கு கிடைக்கும். இந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் கோயத்து மண்டலம் சார்பாக
மிஸ்ரிப்பு கிளை நடத்தும் இந்த 3ஆம் ஆண்டு துவக்க நிகழ்ச்சி வந்து மாபெரும் வெற்றியடையணும் என்ற அந்த அல்லாஹ்வின் மீது கொண்ட அந்த பேரன்பின் காரணமாக தான் நம்ம வந்து முழுமையாக அனைத்து நிர்வாகிகளும் சரி காலையிலே 8:30 மணிக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். இந்த வந்து மிகப்பெரிய வெற்றியாளனாக வெற்றி ப்ரோக்ராமாக மாற்றி அமைத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு வந்து நம்ம மிகப்பெரிய நன்றி. இங்கே இந்த மிஸ்ரிப்பு கிளை சார்பாக உணவு சமைத்ததுலேருந்து சரி, பரிமாறினதுலேயும் சரி, இங்கே ஆடி ஓடி எல்லா வேலை செய்தவர்களுக்கும் அல்லாஹ் வந்து ரஹ்மத்து செய்வானாக. இன்ஷா அல்லாஹ். இது போன்ற மற்ற கிளைகளும் எங்களுடைய மிகப்பெரிய ஆவல் என்னென்னா, மற்ற கிளைகளும் இவர்களை பார்த்து ஒரு நிகழ்ச்சியை மண்டலத்தின் அனுமதியோடு மிக சிறந்த சீரிய சிறமையோடு செய்யணுங்கிறது தான் எங்களுடைய கருத்து. ஒரு கேள்வி நான் இப்போ கேள்விப்பட்டேன். இப்போ சொல்லும்போது சொன்னாங்க மிஸ்டர் குமார் சகோதரர் குமார் அவர்களும் வேறு ஜாதி மாற்று மத சகோதரர். ரொம்ப சந்தோஷம். இந்த இல்லை, இப்போ உங்களுக்கு ஒன்று என்னென்னா, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மிகப்பெரிய பங்கு என்ன அப்படின்னா, எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க பேரை வச்சு பார்க்குறப்ப முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் இந்த அமைப்பு வந்து சொந்தம் அப்படிங்கிறது. அப்படி கிடையவே கிடையாது. இது வந்து அனைத்து சமுதாய மக்களுக்கும் தான் நம்ம வந்து இந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளுடைய செயல்பாடுகளை பார்த்து நம்மளுடைய இயக்கத்தில் வந்து இணைந்தவர் தான் வந்து ஃபிர்தௌஸ் கிளையினுடைய மாமக செயலாளர் குமார் என்பவர். அவர் மூலியமாக அத்தனை மாற்று மத சகோதரர்களையும் நம்ம இயக்கத்துக்கு அழைச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. எப்போதுமே வந்து ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது ஓங்கி ஒத்த கையால் நம்ம அடித்தோம்னா அது வந்து வெற்றியே ஆகாது. நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் நம்மளை யார் வேண்டாம் என்று நினைக்கிறார்களோ, அந்த பார்ப்பனவர்கள் அவர்கள்லாம் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம வாழணும். எல்லாரையும் நம்ம வேணும்னு நினச்சி தான் நம்ம இந்த ஒரு மாபெரும் இயக்கத்தை வந்து நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். என்னுடைய இந்த NVS வீடியோ பதிவில் நான் ஒன்று கேட்டுக்கொள்வது என்னென்னா, மனிதநேய மக்கள் கட்சியை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்குங்க. அவங்க யாருக்காக பாடுபடுறாங்க, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகமும் மனிதநேய மக்கள் கட்சியும் யாருக்காக பாடுபடுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு நாளைக்கு நீங்கள் அரை மணி நேரம் அந்த இன்டர்நெட்டில் உட்காந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா வந்து உங்களுடைய மனமாற்றத்தை ஏற்படுத்துவோம். இன்ஷா அல்லாஹ். எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி அமர்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்களும் முஸ்லிம் கிளை செயலாளர் இருக்கீங்க. இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிக்கு வந்து இன்னைக்கு நடந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் மிஸ்ரிப் கிளை இன்ஷா அல்லாஹ் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு உங்களுடைய எல்லோருடைய துவாவோடும் இந்த கிளை என்ன பணிகளை செய்கின்றது என்று ஒரு முன்னுதாரணமாக எல்லோரும் எடுத்துக்கொண்டு அவரவர்கள் எண்ணத்திலும் நம்மளுடைய சமுதாயம் இன்றைக்கு எந்த அளவிலே தள்ளப்பட்டு இருக்கின்றது, யாரால் தள்ளப்பட்டு இருக்கின்றது, அவர்களை எப்படி சீர்தூக்கி நிற்பது என்ற நோக்கத்தோடு இந்த NVS டிவிக்கு நான் தெரிவிக்கிறேன். என்னென்னா, நம்ம மாற்று மத சகோதரர்களும் நம்ம சகோதரர்களும், அதாவது அவர்களை தொப்புள் கொடி உறவுகள் என்று நம்ம சொல்கிறோம். அவர்கள் தொப்புள் கொடி உறவுகள் என்றால் என்ன? முஸ்லீம் அப்படி என்றால் தனி மத ஒரு இது கிடையாது. ஏன்னா இந்தியாவில் வந்து நம்மளுடைய வாழ்க்கை வரலாறு அவர்களுக்கும் நன்றாகவே தெரியும். இந்த நம்ம வந்து ஒரு தாய் பிள்ளையாக தான் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் இருந்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய நோக்கத்தில் தான் இந்த மனிதநேய மக்கள் கட்சி அவர்களுக்கும் பாடுபட்டுக்கிட்டு இன்றைக்கு ஒரு எங்கேயோ ஒரு மூலையில் ராஜ்குமார்னு ஒரு பையனுக்கு ஒரு அடிபட்டாலும் ஓடி போய் நிற்கிறது இந்த தமுகவாக தான் இருக்கிறது. அதே ஒரு முஸ்லீமுக்கு அடிபட்டாலும் அவரது அந்த முஸ்லீமில் எந்த ஒரு பிரச்சனைகள் அவர் முஸ்லீம் வேணும். இது வரைக்கும் தமுகவோட முஸ்லிம் கிளை சேர்ந்தவங்க என்னென்ன ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க? இன்ஷா அல்லாஹ் அது இன்ஷா அல்லாஹ் நிறையா செய்திருக்கோம். பொதுவாக குறிப்பாக சொல்கிறேன், 2 சொல்கிறோம். அப்போ ஒரு 85 பேர் கொண்ட ஒரு குரூப்போடு செஞ்சு முபாரக் ஹாஸ்பிட்டலில் போய் ரத்த தான முகாம் செஞ்சோம். அதை விட மிக சிறப்பானது என்ன, இப்போ சமீபத்தில் ஒருத்தருக்கு கிட்னி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரத்த தானம் தேவைப்பட்டுச்சு. உடனே அதுக்காக 2 நபரை இங்கேருந்து ஜாப்ரி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சு அவங்க உடனே ரத்த தானம் கொடுத்து இன்றைக்கி நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறாரு. அவங்கள போய் பார்த்துருந்தாலும் நல்லா இருக்கிறாங்க. அதேமாரி சொல்ல போனோம்னா வரக்கூடிய காலங்களில் ஒரு வக்கீலுக்கு ஒரு இளைஞரை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அதுக்கான பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வர இதில் ஆமாம் இன்ஷா அல்லாஹ் செய்கிறதுக்கு இருக்கிறோம். இங்கே உதவின்னு கேட்டு வர இப்போ திடீர்னு ஒருத்தருக்கு யாருனாச்சும் உதவிக்கிட்டே வந்தா உங்ககிட்ட நீங்கள் கண்டிப்பாக உதவி பண்ணி கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கு கூட ஒரு நிகழ்வு வந்திருக்கிறது. அது மசோராவில் வச்சுருக்கிறோம். எங்கள் கிளையில் அந்த லெட்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபங்க்ஷனில் தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்காக செய்ய கற்றுருக்கேன். நீர்களே நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, அவங்கெல்லாம் சொல்லிக்கிறாங்க யார் எந்த மதத்தை சேர்ந்தவங்களும் இருந்தாலும்
தமுக தேடி வந்தா அவங்க கண்டிப்பா உதவி பண்றேன்னு தகுந்த ஆதாரத்தோட இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் பண்ணுவீங்க. இன்ஷா அல்லாஹ் கடைசி செய்யும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நீங்க வந்து தமுகவோட இந்த முஷ்ரிப் கிளை சார்பாக நீங்க பொருளாளர் இருக்கேன். ஆமாம். ஓகே, இன்னைக்கு நடந்த ப்ரோக்ராம்ல நானும் பார்த்தேன், நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸாக நடந்திருக்கு, முடிஞ்சிருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். இதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் இன்ஷா அல்லாஹ் எது வேணாலும் சொல்லுங்கள். இது ஒரு எங்கள் வீட்டோட கல்யாணம் மாதிரி நாங்கள் நினச்சி நாங்கள் நேற்று மதியத்தில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சோம். எங்களுக்கு உணர்வுகள் வந்து பார்த்திங்கனாக்கா எங்கள் குடும்பத்தில் எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு கல்யாணத்துக்காக என்னென்ன உதவிகள், அதாவது என்னென்ன வேலைகள் செய்வோமோ அது மாதிரி நாங்கள் எல்லாரும் அவங்கவுங்க உடலாலும் பொருளாலும் ரொம்ப ஆர்வமாக உழைச்சி நல்ல விதமாக சக்ஸஸாக பண்ணி செஞ்சு கொடுத்துருக்காங்க. புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இது மாதிரி இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் செய்கிறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு உடல் வலிமையும் பொருள் உதவியும் தரணும்னு எல்லாரும் துவா செய்யுங்க. நாங்களும் இன்ஷா அல்லாஹ் துவா செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே முடிஞ்சு இப்போ நான் நிற்கிறது வந்து முஷ்ரிப்பில் ஒரு பார்க். இந்த பார்க்கு முஷ்ரிப் கார்டன். அப்படி இந்த பார்க்குள்ளே இன்றைக்கி முஷ்ரிப்பில் சேர்ந்த மிஸ்டர் கமர் அவர்கள் மற்ற சகோதரர்கள் எல்லாம் நிற்கிறாங்க. இன்றைக்கி கிரிக்கெட் மேட்ச்சு எல்லாமே நடந்தது. அகமதிக்கில் சேர்ந்த பிரதர்ஸ் எல்லாம் சகோதரர்லாம் நிற்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து NVS வீடியோ சார்பாக எல்லாருக்கும் மிக மிக சந்தோஷம், ஒரு நன்றி. உங்களுக்கும் எங்கள் கிளை சார்பாகவும் மற்ற எல்லா மண்டல நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சி வந்து நீங்கள் NVS குவைத் சார்பாக நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கலாம். ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் பார்க்கலாம். நாசிர் ஹமீத்னு அடித்தா உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் வந்துடும். ஆல்ரெடி நீங்கள் இருக்கிறீங்க. மக்களுக்கு சொல்லுங்கள். குவைத்தில் நடக்கிற கண்டினியூ ஒரு ஹவரில் என்ன நடக்குதோ அந்த நியூஸ் எல்லாம் நான் கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் உங்களோட இதுக்கு ரொம்ப நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இன்னும் முடிவு இன்னும் தெரியல. அடுத்த வாரம் முடிச்சுக்கலாம், ஃபைனல் வச்சுக்கலான்ட்டு. ஏன் அப்படி முடியல? விளையாட விட மாட்டேன்றாங்க சார் 4 மணிக்கு மேலே. அப்புறமா காலையில் வந்த டீம் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டதுனால பிளான் பண்ண மாதிரி பிக்சர் அப்படிங்க. நல்ல ஐடியா. யாரும் இது மாதிரி பண்ணுறதில்ல. அதே ஃபோட்டோவை பார்த்துட்டு போஸ்ட் கொடுக்குறது. இது வரைக்கும் யாரும் அப்படி எடுத்துக்கவும் இல்லை. எல்லாரும் எங்கேயோ போயிட்டாங்கன்னா நாசர் அப்படியே இருக்காரு. ஃபதுல் பாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வரமத்துல்லாஹ். இன்னைக்கு நீங்கள் நிகழ்ச்சிக்கு வரல, பரவாயில்ல. தாமதம் இருந்தாலும் நாங்கள் உங்கள் இடத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு தமுகவோட 3வது துவக்க விழா, மூணாவது துவக்க விழா நடந்திருக்கு. இந்த விழாவை பற்றி கொஞ்சம் ஒரு வார்த்தை பேசுங்க. அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா குவைத்தில் உள்ள கிளைகள்லேயே நம்ம முஸ்லீம் கிளையினுடைய சகோதரர்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவும் உற்சாகமாகவும் ஆர்வமாகவும் ரொம்ப மற்றவங்க கிளைகளுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாகவும். நான் கூட கேட்டேன், நான் ஏன் கமருதீன் நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப தலைமையை விட நீங்கள் ரொம்ப முன்னாடி போயிட்டுருங்கன்ட்டு. இல்லைங்க, நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ரொம்ப ஆர்வமாக ஆரம்ப காலத்துலேருந்து மாஷல்லா சோகன்லாம் ரொம்ப நல்லா செய்கிறாங்க. அதுக்கு அடுத்தது தமுக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சகோதரர்கள், என்னுடைய சகோதரர்கள், நம்ம இயக்கம் உணர்வுபூர்வமாக அவங்களுக்கு உதவுறதுல நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். எல்லாருமே ஒரு 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 குடும்பமாக இருந்து இந்த விழாவை மிக சிறப்பாக அமைச்சு அந்த ஒரு எப்படி வார்த்தையில் சொல்கிறதுன்னு கூட எங்களுக்கு புரியல. அந்தளவுக்கு மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த நிகழ்வு நடைபெற்றது இன்றைக்கு. அதற்காக நாங்கள் தமிழ்நாடு பசிரேஷனுடைய மீண்டும் ஒரு தடவை நன்றி சொல்லிக்கிறோம். எங்கள் முஸ்லீம் கிளை நிர்வாகிகள் சார்பாக அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம். அதாவது இவ்வளோ ஒரு சிறப்பாக நடக்கிறதுக்கு இந்த சகோதரனுடைய ஒரு அயராத உழைப்பும் இவங்களுடைய ஒரு ஆர்வம் தான் இதனுடைய வெற்றி. இதனுடைய இவ்வளோ சந்தோஷமாக நடைபெறதுக்கு காரணம் முழு இவங்களுடைய முயற்சி. நம்மளாம் ஒன்றுமே இல்லை இதில். முயற்சி என்றாலும் அந்த முயற்சிக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடிய இது மாதிரியான மனிதர்களை நாம் வந்து என்ன செய்யணும்னா அடையாளம் கண்டு அவர்களுக்கான அங்கீகாரம், அவர்களுக்கான ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும்போது தான் இந்த இயக்கம் மென்மேலும் அது மாதிரியாக செய்து கொண்டிருப்பதனால தான் இன்றைக்கி வந்து உலகளாவிய அளவில் தமுக தனித்துவமாக தெரிகிறது என்பது எங்கள் கிளையினுடைய கருத்து. ஓகே, ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாடு பேஸ் சர்வீஸ்க்கு NVS வீடியோ சார்பாக அப்படியே எல்லாத்துக்கும் மேடையிலேருந்து 4 மணி நேரம் பேசினாரு. எனக்கு மட்டும்
மட்டும் அன்றைக்கி ஒரு மணி நேரம் பேசினார் தனியாக உட்கார வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் தான் பார்த்தாரு. அங்கே இருந்து பார்த்தா ஒரு 3 நிமிஷம் வாங்க காஃபி சாப்பிடலான்னு கூட்டி போட்டேன்.